ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்னன்னா, சூப்பரான சயின்டிஃபிக் படம். படத்தோட கதை வேற்று கிரகத்திலிருந்து மனித வடிவிலான ரோபோ பூமியில தரையிறங்குது. எதுக்காகன்னா, தண்ணீரையும் உப்பையும் எடுத்துட்டு போறதுக்கோசம். ஏன்னா, ரோபோக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க கிரகத்துல இருக்கிற வளம் ஃபுல்லா அழிஞ்சதுனால, பூமியிலிருந்து கொண்டு போக வந்திருக்காங்க. இவங்க பூமியிலிருந்து தேவையானத அவங்க கிரகத்துக்கு கொண்டு போனாங்களா, இல்லையா என்பத பத்தி சூப்பரா விளக்கக்கூடிய படம் தான் இது. வாங்க இப்ப படத்துக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்ககிட்ட வந்து அடையும். படத்தோட தொடக்கத்துல வானத்துல இருந்து மினுமினுக்கிற வெளிச்சத்தோட ஒரு பொருள் செயற்கைக்கோள் மேல மோதி பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அடுத்த சீன்ல ஜோஸ் என்ற சின்ன பையன் பைனாகுலர் வழியா வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சின்ன பையனோட வீட்டு சுவத்துல அந்த பொருள் மோதி அவன் வளர்க்குற மீன் தொட்டில விழுது. விழுந்த நொடியிலேயே எல்லா தண்ணியும் உறிஞ்சிடுது. இதெல்லாம் பார்த்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா இவன் சொன்னதை எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. கட் பண்ணா 3 மாசம் கழிச்சு பால் போல ஒரு பெரிய பொருள் திரும்பவும் வானத்துல இருந்து பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இதோட சைஸ் முன்னாடி விழுந்ததை விட ரொம்ப பெருசா இருக்கு. பூமி அடைஞ்ச அந்த விண்கல் பெரிய பால் வடிவுல இருக்கும்னு பார்த்தா ஒயிட் கோட் சூட் போட்ட மனுஷன் உருவத்துல இருக்கு. இங்க கோட் சூட் போட்ட ஆள் எழுந்து நிக்கிறான். அப்ப அவனுடைய ட்ரெஸ்ல இருக்க தூசி அழுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆக அவன் நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு. இதனால மக்கள் எல்லாருமே அவனை வித்தியாசமா பாக்குறாங்க. ஒயிட் கோட் சூட் போட்ட மனுஷன் என்ன பண்றான், பாட்டி கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டோம். மேலும் இங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு இருக்க அவங்க கூடவும் சேர்ந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறான். காரணம் என்னன்னா, பூமியில இருக்கிற விதிமுறைகளை பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. அதனாலதான் இப்போ ரோட்ல சிக்னல் போட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தியும் அவனுக்கு எதுவுமே புரியல. அதனால ரோட்ல நடக்கும்போது ஒரு பெரிய கார் வந்து இடிக்க ஒயிட் கோட் சூட் போட்ட மனுஷன் அந்தரத்திலேயே பறந்து போய் விடுறான். கார் ஓட்டிட்டு வந்த லேடி என்ன பண்றாங்க, இவருக்கு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோன்னு பதறி போய் வந்து கிட்ட பார்த்தா அவருடைய கால் வண்டி இடிச்சதால ஒடிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்து அந்த லேடி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேற வழி இல்லாம ஆம்புலன்ஸை கூப்பிடலான்னு கால் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒயிட் கோட் சூட் போட்ட அந்த விசித்திரமான ஆள் அந்த இடத்துல இல்ல. இப்போ அந்த மனுஷன் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல உடைஞ்ச காலோட நடந்துகிட்டே வந்து குப்பை தொட்டிக்கு பக்கத்துல நிக்கிறான். மனுஷன் அப்படியே நின்னுட்டே இருக்கும்போது அவனுடைய காது கதவு போல ஓபன் ஆகுது. காது வழியா குட்டி குட்டி ஆளுங்க ரோப் வழியா கீழே இறங்கி கால் கிட்ட இருக்க பட்டனை பிரஸ் பண்ணதும் அங்க ஒரு கதவு ஓபன் ஆகுது. இப்பதான் நம்மளுக்கு புரியுது இந்த ஒயிட் கோட் சூட் போட்ட ஆளு மனுஷன் இல்ல, ரோபோன்னு. இந்த ரோபோவை இயக்குறது குட்டி குட்டி வேற்று கிரக வாசிங்க. கீழே இறங்கின குட்டி மனுஷன் கால்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்னு மேல இருக்கிற கேப்டனுக்கு தகவல் சொல்றான். பெரிய ரோபோட்டோட ஹிட்ட காட்டுறாங்க. இவர் தான் நம்பர் 1, அடுத்து நம்பர் 2, நம்பர் 3ன்னு ஆளுங்க இருக்க, இவங்களுக்கு கீழ குட்டி ஆளுங்க ஒரு குழுவா வேலை செய்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய ரோபோட் பார்ட் இருக்கிற எல்லா இடத்துலயும் குட்டி குட்டி மனுஷங்க மாதிரி இருக்க வேற்று கிரகவாசிங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லோருமே ரிப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கேப்டனுக்கு மட்டும்தான். ரிப்பேர் பண்றதுல இருந்து ஒருத்தன் சொல்றான், கேப்டன் இது மாதிரி இங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒயர் கட் ஆகிருக்குன்னு. உடனே கேப்டன் வேலை செய்யற எல்லா ஆட்களையும் மெயின் ரூமுக்கு வர சொல்றாரு. மேலும் இவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது இவங்க எல்லாருமே நீல் கிரகம் அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு. இப்போ எதற்காக பூமி வந்திருக்காங்கன்னா, இவங்க கிரகத்துல எல்லா வளமும் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட கிரகத்தை காப்பாத்துறதுக்கு தேவையான உப்பும் தண்ணீரும் எடுக்கிறதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்காங்கன்னு கேப்டன் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அடுத்த சீன்ல கேப்டன் சொல்றாரு, பூமியில இருந்து நம்ம கிரகத்துக்கு தண்ணியையும் உப்பையும் எடுத்துக்கிட்டு போற பால் போல இருக்கிற கல்லை தொலைச்சிட்டோம். அதோட பேர் வந்து ஆர்க். இந்த பொருள் தான் 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையனோட மீன் தொட்டில விழுந்தது. கட் பண்ணா அந்த சின்ன பையன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். அங்க இந்த ஒயிட் கோட் சூட் போட்ட ரோபோ நின்னுட்டு இருக்கு. உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டு காட்டுறான். மேல இருந்து பார்த்தவங்க இவரை தானே கார்ல இடிச்சோன்னு பையன்கிட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. வந்தவங்க காலையில நடந்ததுக்கோசம் மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா ரோபோட்குள்ள இருக்க கேப்டனுக்கு இவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அதனால கூகுள் உதவியுடன் மொழிபெயர்க்க நம்பர் 3 கிட்ட சொல்றாரு. ஒரு வழியா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னு இவங்களுக்கு புரியுது. ஒயிட் கோட் சூட் போட்ட ரோபோவை அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரிய வர ஒயிட் கோட் சூட் போட்ட ரோபோவை அவங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரிய வருது. இதனால கேப்டன் சரி போகலான்னு அவங்க வீட்டுக்கு போக ஆர்டர் போடுறாரு. அது மட்டும் இல்லாம லேடி இவரோட பேரை கேட்க உள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க என்ன பண்றாங்கன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணி எந்திரன் அப்படின்னு இவருடைய பேரை சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த லேடி வீட்டுக்கு வந்த எந்திரனுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறாங்க. அவரும் தண்ணிய வாங்கி குடிக்க உள்ள இருக்கிற சின்ன சின்ன வேற்று கிரகவாசிகளுக்கு பெரிய கடல் அலை அடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்பதான் நம்பர் 3 ஒண்ண நோட் பண்றாங்க. ஒரு போட்டோல இவங்க தேடிட்டு இருக்க ஆர்க் என்ற அந்த கல்லோடு சின்ன பையன் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இந்த போட்டோவை ரோபோவுல இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசிகள் எல்லாம் பாக்குறாங்க. போட்டோவை பார்த்ததால கேப்டன் அவளுடைய பையனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு.
லேடி சொல்றாங்க, இந்த டைம்ல ஸ்கூல்ல இருப்பான்னு. கேப்டன் உடனே நம்பர் 3 கிட்ட சொல்லி, சின்ன பையன் ஸ்கூல் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. உடனே நம்பர் 3 கூகுள்ல சர்ச் பண்ணி ஸ்கூலோட லொகேஷன கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால எந்திரன் வீட்ட விட்டு கிளம்புறாரு. போற வழியில இங்க இருக்கிற மக்கள் யாருமே ரூல்ஸ ஃபாலோ பண்ண மாட்றாங்க அப்படின்னு நம்பர் 2 கிட்ட கேப்டன் சொல்றாரு. கட் பண்ணா போலீஸ்காரங்க ரோபோ விழுந்த இடத்த செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கீழ இருக்க பள்ளத்த ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மனுஷனுடைய முகம் மாதிரியே இருக்கு. அந்த ஃபேஸ் மார்க்க வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரோபோட் நடந்து போயிட்டே இருக்கும்போது சின்ன பசங்க எல்லாம் வந்து அவர கிண்டல் பண்றாங்க. இந்த சமயத்துல கேப்டன் ஒரு வீடியோவ பார்க்குறாரு. அதுல ஒரு பையன் கூட ஒருத்தர் சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு ட்ரெஸ் வாங்குறதுக்கோசம் எந்திரன ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. உள்ள இருக்க சின்ன சின்ன வேற்று கிரகவாசிங்க. ரோபோ துணி கடைக்கு போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஆனா ட்ரெஸ் வாங்குறதுக்கு தேவையான காசு கையில இல்ல. உடனே டேபிள் மேல இருக்க பணத்த ஸ்கேன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ள போயிட்டு எது வழியா பிரிண்ட் அவுட் எடுக்குதுன்னு பாருங்க. அடுத்த சீன்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ரோபோட் நடந்து வருது. கட் பண்ணா ஸ்கூல்ல சின்ன பையன் ஆர்க்க வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது, கிளாஸ் ரூம்ல இருக்க பெரிய குண்டு பையன் அந்த கல்ல சின்ன பையன் கையிலேருந்து புடுங்கிடுறான். ரோபோ இப்போ ஸ்கூலுக்கு வந்த உடனே அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாரு, இவர டீச்சர்ன்னு நெனச்சு கிளாஸ் ரூமுக்கு அனுப்புறாரு. கிளாஸ் ரூமுக்கு வந்த ரோபோ கிட்ட இங்க ஸ்டார்ட்டிங்ல சின்ன பையன் கிட்ட கல்ல புடுங்குன அந்த குண்டு பையன் இவர பார்த்து டீச்சர் மாதிரியே தெரியல. இவருக்கெல்லாம் கணக்கு போட வருமான்னு கிண்டல் அடிக்கிறான். கோபமான ரோபோட் என்ன பண்ணுது, 2 கையால இங்க இருக்கிற பசங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. ரோபோ சின்ன பையன மட்டும் தனியா வெளிய கூட்டிட்டு வந்து அந்த கல்ல பத்தி கேட்கிறாரு. மேலும் அந்த கல்லு விண்வெளியில இருந்து வந்ததுன்னு சொல்ல சின்ன பையன் கேட்கறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு. இத கேட்ட ரோபோக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்கலாம் முழிக்கிறாங்க. இப்போ சின்ன பையன் சொல்றான், அந்த விண்கல் என்கிட்ட இல்ல. கிளாஸ் ரூம்ல இருந்த குண்டு பையன் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டான். உடனே ரோபோட் சொல்லுது, சரி நீ அந்த குண்டு பையன் கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு. இங்க ரோபோவும் சின்ன பையனும் கடைக்குள்ள போறாங்க. கடையில ரோபோ இருக்கும்போதே அந்த இடத்துக்கு 2 கொள்ளை அடிக்கிறவங்க துப்பாக்கியோட நுழையறாங்க. வந்தவங்கள்ல ஒருத்தர் ரோபோட்ட பார்த்து என்னடா ஒரு மாதிரியா பார்க்கறன்னு அவருடைய ஷோல்டர்ல தட்ட, இதனால ரோபோ அவன ஒரே கையால தூக்கி அந்த பக்கம் வீசிடுது. மிச்சம் இருக்கிற திருடன் துப்பாக்கிய எடுத்து ரோபோ கிட்ட காட்ட, ரோபோ அவனுடைய துப்பாக்கிய கையாலேயே நசுக்கிடுது. என்னடா இது துப்பாக்கிய நசுக்கிட்டான்னு இந்த திருடனும் கடைய விட்டு வெளிய ஓடுறான் பயத்துல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ரோபோ சிரிச்சிட்டு இருக்கு. சின்ன பையன் சொல்றான், குண்டு பையன் கடையில இல்ல. நாளைக்கு தான் வருவான்னு சொல்ல, அடுத்து ரோபோவும் இந்த சின்ன பையனும் வீட்ல உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ரோபோ வீடியோ கேம ரொம்ப ஃபாஸ்ட்டா விளையாடிட்டு இருக்க, இத பார்த்த சின்ன பையன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த நேரத்துல சின்ன பையனோட அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வந்தவங்க ரோபோவ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்க இங்க தான் தங்கணும்ன்ட்டு ரோபோவ பார்த்து சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு 3 பேருமே வெளிய வராங்க. வெளிய வந்தவங்க அங்க ஹாட் டாக் போட்டி ஒண்ணு நடக்கிறத பார்க்குறாங்க. இதுல ரோபோ கலந்துக்கிட்டு நெறைய ஹாட் டாக்க சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ ஜெயிச்சதுனால ஒரு டெடி பேர் பொம்மைய பரிசா கொடுக்குறாங்க. இத பார்த்த கேப்டன் கையில இருக்கிறது ரொம்ப ஆபத்தான பொருளா இல்லையான்னு நம்பர் 3 கிட்ட கூகுள்ல சர்ச் பண்ண சொல்றாரு. கடைசியா ஆபத்து இல்ல பொம்மைன்னு நம்பர் 3 கேப்டன் கிட்ட சொல்றாங்க. ஜெயிச்ச அந்த பொம்மைய லேடிக்கே பரிசா கொடுக்குது ரோபோ. இதனால லேடி ரொம்ப சந்தோஷமாயி சிரிக்கிறாங்க. ரோபோ ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு போட்டியில சாப்பிட்ட ஹாட் டாக் எல்லாத்தையும் உள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசி உதவியோட வெளிய எடுக்க படாத பாடுபடுது. ஒரு வழியா எல்லா ஹாட் டாக்கும் வந்துட அதுக்கப்புறமா ரோபோ வெளிய நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் சின்ன பையன் குண்டு பையன் கிட்ட போய் என்கிட்ட கிளாஸ் ரூம்ல இருந்து புடுங்கின அந்த கல்ல கொடுடான்னு குண்டு பையன் தர முடியாதுன்னு அடிக்க போறான். இந்த இடத்துல ரோபோ வந்து அவன் கையில இருக்கிற கல்ல புடுங்கி குண்டு பையனை தலைகீழா தொங்க விடுது. இவங்க தேடிக்கிட்டு இருந்த பால் போல இருக்கிற எரிக்கல் இவங்களுக்கு கிடைச்சதுனால ரோபோக்குள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரக வாசிங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்பர் 2 கேப்டன் நம்ம வேலை முடிஞ்சிச்சு இங்கேருந்து கிளம்பலாமான்னு கேட்க, கேப்டன் என்ன சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் பூமியில இருக்கலாம்பா. நல்லா தானே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொல்றாரு. கட் பண்ணா திரும்பவும் 3 பேர் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் போட்டியிலயும் ரோபோ கலந்துக்குது. இங்க ரோபோ வீசிய பால் திரும்பவும் அவருடைய தலையிலேயே வந்து விழ, ரோபோக்குள்ள இருக்கிற பவர் கட் ஆகி கீழே விழுது. இத பார்த்த பையனும் அம்மாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே ரோபோவ மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் எல்லாம் சேர்ந்து ரோபோக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த உடனே ரோபோட் ரீஷார்ட் ஆயிடுது. ரோபோ இப்போ எழுந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த லேடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இவங்களுக்கு பிறந்த நாள். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. நீங்களும் கண்டிப்பா வரணும்னு ரோபோ கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கேப்டன் 2 என்ன பண்றாரு, நம்பர் 1 கேப்டன் கிட்ட நீங்க பண்றது தப்புன்னு சொல்றாரு. எப்பவுமே நீங்க லேடி பின்னாடியே போறதுலயே குறியா இருக்கீங்க. நம்ம பூமிக்கு எதுக்காக வந்தோமோ அதையே நீங்க மறந்துட்டீங்கன்னு திரும்பவும் கோபமா பேசுறாரு. இங்க கேப்டன் நம்பர் 1 என்ன பண்றாரு, நம்பர் 2 பார்த்து வாய மூடுடா எல்லாமே எனக்கு தெரியும்னு கோவமா கத்துறாரு. கட் பண்ணா இப்போ பார்ட்டில ரோபோவும் அந்த லேடியும் செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்க
போலீஸ்காரங்க ரோபோவோட ஃபேஸ் அச்ச வச்சு ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்க வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி என்ன சொல்றான்னா, "இவ்ளோ நேரம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. இப்பதான் கிளம்பி போயிட்டாங்கன்னும், அவர் கூட ஒரு பொண்ணும், ஒரு குழந்தையும் இருந்தாங்கன்னும்" சொல்றான். இந்த பக்கம் கேப்டன் நம்பர் 2 என்ன பண்றான், கேப்டன் 1க்கு எதிரா இங்க இருக்கிற எல்லா ஆட்களையும் மாத்துறான். மேலும் இந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து துப்பாக்கி முனையில ரோபோவ கைது பண்றாங்க. ரோபோக்குள்ள இருக்கிற கேப்டனோட டீம் ஆளுங்க தாக்கலாமான்னு கேட்கும்போது, கேப்டன் நம்பர் 1 வேண்டான்னுறாரு. இவங்க அவங்க கடமைய தான் செய்றாங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்பர் 1 கேப்டன நம்பர் 2 கேப்டன் ஆளுங்கள கூட்டு வந்து கைது பண்றான். மேலும் இந்த ரோபோட்டோட ஃபுல் கண்ட்ரோலையும் அவன் கையில எடுத்துக்கிறான். போலீஸ்காரங்க ரோபோ கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்க, இந்த நேரத்துல ரோபோ ஒரு பெரிய பிளாஸ்ட உருவாக்க ஓட்டை ஏற்படுது. அந்த ஓட்டை வழியா நடந்து வரும்போது ரோபோ துணி மாறி அந்த ஒயிட் கலர் கோட் சூட்டுக்கு வந்துடுது. இங்க என்ன தெரியுதுன்னா, ஃபுல் கண்ட்ரோல் நம்பர் 2 கிட்ட வந்துடுச்சுன்னு தெரியுது. அடுத்து காது வழியா வேற்று கிரகவாசி டீம்ல இருக்கிற ஒரு சின்ன ஆளு தவறுதலா கீழ விழ, அவன் அங்க இருக்கிற டீ கப்ல விழுந்துடுறான். இங்க கேப்டன் 3 என்ன பண்றா, புதுசா வந்திருக்க கேப்டன் 2 ரொம்ப மோசமா நடந்துக்கிறதுனால நம்பர் 1 விடுவிக்க பாக்குறா. நம்பர் 1 கேப்டன் சொல்றாரு, இவனை கட்டுப்படுத்தணும்னா சிஸ்டத்தோட மெயினை ஷட் டவுன் பண்ணா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துல 2 பேர் வந்து நம்பர் 1 நம்பர் 3 கேப்டனை அரெஸ்ட் பண்றாங்க. 2 பேரையும் துப்பாக்கி முனையில கூட்டிட்டு போயிட்டு கேப்டன் 2 முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனா அந்த கொடூரமான கேப்டன் என்ன பண்றான், இவங்க 2 பேரையும் ரோபோ மூக்கு வழியா கீழ தள்ளி விடுறான். கீழ விழுந்த நம்பர் 1 கேப்டன் சொல்றாரு, "நம்ம எப்படியாவது திரும்பவும் ரோபோக்குள்ள போயே ஆகணும். இல்லன்னா இவன் பூமிய ஒரேடியா அழிச்சிடுவான்ட்டு" பக்கத்துல இருக்கிற நம்பர் 3 கிட்ட சொல்றாரு. இதனால கீழ இருக்கிற பிளாஸ்டிக்கே பாராசூட் மாதிரி பயன்படுத்தி ரோபோ கால் கிட்ட வந்துடுறாங்க. வந்தவங்க ரோபோ காலோட பவர கட் பண்றாங்க. அதனால ரோபோவாட்டால சரியா நடக்க முடியல. இந்த காரணத்தினாலேயே புதிய கேப்டன் என்ன பண்றான், சரி டாக்ஸில போலான்னு ரோபோவ டாக்ஸில ஏற வைக்கிறான். டிரைவர் இப்ப எங்க போகணும்னு கேட்க, ரோபோ லிபர்ட்டி தீவுக்கு போன்னு சொல்ல டிரைவரும் அங்க போறாரு. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க ஒரு போலீஸ் அதிகாரி டீ குடிக்கலான்னு டீ கப்ப எடுக்கும்போது, டீ கப்புக்குள்ள குட்டி வேற்று கிரகவாசி இருக்கிறத பாக்குறாரு. உடனே அந்த போலீஸ்காரர் குட்டி வேற்று கிரகவாசிய அவருடைய பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாரு. கட் பண்ணா ஒயிட் கோட் சூட் போட்டிருக்க ரோபோ அந்த எரிக்கல் ஸ்டார்டிங் சீன்ல விழுந்த இடத்துக்கு வந்திருக்கான். கல்ல அங்க இருக்கிற தண்ணியில போடுற நேரத்துல உள்ள நம்பர் 1 கேப்டன் வந்து ரோபோவ தடுக்க பாக்குறாரு. இதனால பால் கீழ விழுந்து உருண்டுகிட்டே தண்ணியில போய் விழ ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்பர் 1 கேப்டனும் நம்பர் 3 கேப்டனும் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வராங்க. வந்தவங்க முன்னாடி துப்பாக்கிய காட்ட இங்க கேப்டன் சொல்றாரு, மக்களால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரக வாசிகளும் கேப்டன் சொன்னதை ஒத்துக்கிறாங்க. இப்போ ரோபோவோட கண்ட்ரோல் ஃபுல்லா கேப்டன் கையில வருது. கண்ட்ரோல் வந்ததால கேப்டன் அவர் குழு கிட்ட தண்ணியில விழுந்த அந்த பால எடுக்க சொல்றாரு. குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க என்ன சொல்றாங்கன்னா, கேப்டன் இது மாரி தண்ணீல இருந்து பால எடுத்தோம்னா, நம்மளுடைய முழு சக்திய பயன்படுத்த வேண்டியதா இருக்கும். அதனால ஷட் டவுன் ஆக வேண்டிய நிலைமைக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம நிரந்தரமாவே பூமியிலேயே நம்ம மாட்டிக்குவோம். மேலும் குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க சொல்றாங்க, நம்மளுக்கு இப்போ 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு நம்மள காப்பாத்திக்கின்னு பூமிய அழிக்கணும். இல்ல பூமிய காப்பாத்துறதுக்கோசரம் நம்ம அழிஞ்சிடணும் அப்படின்றாங்க. உடனே கேப்டன் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிறவங்க எதுவுமே பண்ணல. நம்ம தான் இங்க வந்தோம். அதனால நம்ம அழிஞ்சாலும் பரவால்ல, இவங்கள காப்பாத்தணும். அதனால தண்ணீல இருந்து பாலை எடுக்க உத்தரவிடுறாரு. கேப்டன் சொன்னதுனால குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க அந்த கல்ல எடுக்க முயற்சி பண்றாங்க. இந்த செயலால ரோபோட் மொத்தமா செயலிழந்து போயிடுது. போலீஸ்காரங்க இங்க வந்துடுறாங்க. துப்பாக்கி முனையில திரும்பவும் ஹீரோவ புடிக்க பாக்குறாங்க. செயலிழந்த ரோபோவ பார்த்த சின்ன பையன் என்ன பண்றான், போலீஸ்காரங்க மாட்டி வச்சிருக்க எலக்ட்ரிக் டிவைஸை எடுத்துட்டு போயிட்டு ரோபோவுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கறான். இதனால மெயின் ஆன் ஆகி ரோபோ செயல்முறைக்கு வருது. இதனால உள்ள இருக்கிற குட்டி குட்டி வேற்று கிரகவாசிக எல்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இப்போ ரோபோவோட வாய் திறந்து அதுல இருந்து கேப்டனும் நம்பர் 3யும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. வெளியே வந்த கேப்டன் நாக்கு கிட்ட வந்து சின்ன பையனை பார்த்து பேசுறாரு, "நீ வருங்காலத்துல என்ன மாதிரி ஒரு சிறந்த கேப்டனா வருவ" அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம பூமிக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்றாரு. இந்த சமயம் போலீஸ்காரர் என்ன பண்றாரு, அவர் பாக்கெட்ல இருக்கிற குட்டி வேற்று கிரகவாசிய கேப்டன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. கேப்டன் இப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது FBI ஏஜென்ட் ஹெலிகாப்டர்ல வந்து வலை மூலியமா ரோபோவ பிடிக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம கேப்டன் என்ன பண்றாரு, ஷூவே ஒரு ஃபிளைட் மாரி மாத்தி அதுல இருந்து தப்பிச்சு போறாரு. உள்ள குட்டி குட்டி வேற்று கிரகவாசிங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஷூ மூலியமா கேப்டனும் அவருடைய குழுவும் அவங்களுடைய கிரகத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த சின்ன பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. நன்றி, வணக்கம்.